அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜிஹா என்டர்டைன்மெண்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம ஆரஞ்சு ஜூஸ் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆரஞ்சு ஜூஸ் செய்கிறதுக்கு நான் 4 ஆரஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம நல்லா உரித்து எடுத்துக்கலாம். இந்த ஆரஞ்சு பழத்தில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இது டெய்லியும் கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா பசி செரிமானம் அதிகப்படுத்தும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். இது உடல் சூட்டையும் குறைக்கும். இது பழம் மட்டும் இல்லைங்க, தோலும் பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் ஆகும். அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் போடலான் இருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தோலை உரித்து எடுத்தாச்சு. இதில் உள்ள நார் சீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். நம்ம இதில் விதையோடு போட்டு அரைச்சோம்னா மிஷினில் ஒரு மாதிரி கறக்குறோங்க. அதனால் விதையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம போட்டுடலாம். இதை அப்படியே நான் போட போகிறதில்ல, இதில் பாதி தான் போட போகிறேன். பாதியாக 2 வாட்டி போட்டுக்கலாம். இந்த 4 பழம் பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் ஜூஸ் வரும். விதையெல்லாம் நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம போட்டு அரைச்சிடலாம் மிக்சியில். இந்த மிக்சி ஜார் பெரிய ஜார் தான். இதில் எல்லா பழத்தையும் கூட நம்ம போட்டு அடிக்கலாம். ஆனால் நான் பாதி தான் போட்டு அடிக்க போகிறேன். மீதி பாதி பழத்தை நான் ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அதனால் இப்போ 2 பழத்தை மட்டும் தான் போட்டு நான் அடிக்க போகிறேன். இது நமக்கு 1 கிளாஸ் ஜூஸ் நல்லா கிடைக்கும். நம்ம எல்லா பழத்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கலாம். லேசாக ஒரு அரை அரைச்சாச்சு. இதுலேயே நம்ம சீனி சேர்த்துக்கலாம். சீனி நான் 2 ஸ்பூன் போடுறேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் சுகர் சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்து ஒரு வாட்டி அரைச்சிடலாம். நல்லா அரைஞ்சிடுச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இந்த பழம் அடிக்கிறதுக்கு நான் தண்ணிலாம் ஊற்றலை, வெறும் பழத்தை மட்டும் தான் அடிச்சிருக்கேன். நம்ம கொஞ்சம் தண்ணி மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம அரைக்கும் போது அதில் உள்ள விதையெல்லாம் நம்ம எடுத்துட்டோம், நார்லாம் எடுத்துட்டோம். அதனால் எல்லாமே அரைஞ்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க, ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம கலக்கி விட்டு ஊற்றிக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ எப்படி சூப்பராக இருக்குன்ட்டு. இதை நம்ம கிளாஸில் மாற்றிடலாம். ஜூஸு நல்லா திக்காகவும் இருக்குது பாருங்கள். நம்ம ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ நல்லா ரீச் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.